அப்போஸ்தலர் 16:31. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஒரு வசனம் சொல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது மொத்தமாக சொல்லப்படுகிறது, உன் வீட்டார்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான. ரட்சிப்பு என்றால் என்ன? தெரியாமல் நாம் விசுவாசிப்பது பிரயோஜனமற்றது. ரட்சிப்பு என்றால் அதற்கு சரியான தமிழ் வார்த்தை காப்பாற்றப்படுதல். காப்பாற்றப்படுதல் அதாவது ஒரு மனிதன் பாருங்கள், அவன் இருக்கக்கூடிய தருவாயில், அதாவது அவன் ஒரு 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 பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தில் சரியாக வேலை நடந்து முடியவில்லை. அந்த பாலத்தில் ஒரு பைக்கில் வருகிறான் பாருங்கள். அந்த பாலத்தில் ஒருவன் நின்று அந்த பக்கம் போனால் அவன் பாலம் கட்டி வேலை முடிக்கப்படாததால் பள்ளம் உள்ளது. அவன் இவன் அந்த ஸ்பீடில் போனால் அவன் அங்கே இறந்து விட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் ஒரு நிற்கிறான், நின்று, தம்பி இங்கே செல்ல வேண்டாம், இங்கே பாலம் வேலை கட்டி முடிக்கப்படவில்லை, அல்லது போர்டு இருந்தால் கூட பரவாயில்லை, வேலை நடந்து முடியவில்லை, இங்கே போக வேண்டாம், இங்கே போனால் ஆபத்து என்று சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் விசுவாசம். அது பேர் விசுவாசம். அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். இந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு அவன் விசுவாசத்தோடு, அப்போ அதுதான் ரட்சிப்பு. அவன் காப்பாற்றப்படுதல். அவன் போயிருந்தால் இறந்திருப்பான். அவன் போகாமல் தடுக்க அந்த 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 வார்த்தை பாருங்கள், அதுதான் ரட்சிக்கப்படுதல். அதை விசுவாசிக்கிறான், அவன் முதல் நம்புகிறான். அதை நம்பி அவன் பின்பு அவன் அதை மதித்து ரிட்டன் போகிறான் என்று, ஐயோ இப்படி சொல்கிறார், நம்ம அந்த பாலத்தை இந்த ஸ்பீடில் போனாலும் நாம் இறந்து விடுவோம். பாருங்கள், அதை தான் ரட்சிப்பு. அதை காப்பாற்றப்படுதல். ஒரு ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றப்படுதல், அதுதான் ரட்சிப்பு. அதற்கு இந்த வசனம் சொல்கிறான், நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டுமா? விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், அதை நீ காப்பாற்றப்படுவாய். நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும்? ஏன் காப்பாற்ற? நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அதற்கு இது என்ன சம்பந்தம் என்று சொல்லலாம். இந்த காப்பாற்றப்படுதல் அதுவல்ல, இது ஆவிக்குரிய ஒரு காப்பாற்றப்படுதல், ரட்சிக்கப்படுதல். அந்த இயேசு கிறிஸ்துவை எதற்காக விசுவாசிக்க வேண்டும்? ஏன் விசுவாசிக்க வேண்டும்? அவர் யார்? அப்படியெல்லாம் மனதில் தோன்றலாம். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுதும் அந்த ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அவன் இறந்த பின்பும் ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. அதுதான் விஷயம். உயிரோடு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவன் தன்னுடைய தேவனாக அதாவது விசுவாசித்தல் என்றால் வேதத்தில் அநேகருக்கு அந்த தவறாக போதிக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் முடியாது. விசுவாசிக்க என்றால் அதை பாருங்கள், அது ஒரு வகையில் அது நமது அதாவது காணாத ஒன்றை நம்ப முடியாத ஒன்றை நம்பி அதன்படி நாம் அதன்படி நடத்தல். அதுதான் இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவன் என்றும் அவர் இந்த வானத்தையும் புனிதப்படுத்த ஆண்டவர் என்றும் பாருங்கள் நாம் விசுவாசித்து, அதான் விசுவாசம், நம்பி அவரை தொழுது கொண்டு அப்படியாக வாழ்வது, அதுதான் ஒரு விசுவாசம். அது ஒரு அன்பு, அவர் மேல் அன்பு காட்டுவது. இங்கே சொல்லப்பட்ட அந்த ரட்சிக்கப்படுதல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்ற, ஏன் நம்ப வேண்டும், ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்றால் 1 யோவான் 1:7 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுற்றி இருக்கிறதாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதில் வல்லமை இருக்கிறது, அவ்வளோ ஒரு உயிர் துடிப்பு இருக்குது. அது நம்ம பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி இருக்கிறதாம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது அப்போஸ்தலர் 2:38 வரும் பொழுது, மனம் திரும்பி நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட, பாருங்கள், மனம் திரும்ப வேண்டும், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம் ஞானஸ்நானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். எல்லாமே இயேசு நாமத்தினால் தான் வருது. அதை மாற்றி கூறுவானால ஒருவன், அது பிசாசு, எங்கள் பாஸ்டர் சொன்னார், எங்கள் ஐயா குருவாய் சொன்னால், அது எனக்கு தேவையில்லை. வேத என்ன சொல்ல அதை தான் பார்க்க வேண்டும். அப்படி சொல்ல, அது வேதத்தை தவிர வேறு என்று சொல்லப்பட்டால் அது பிசாசு. அது பிசாசு என்று தெரிந்து கொள்ளுங்கள். பரிசேயை சதிசேயை நினைத்துக் கொள்ளுங்கள், அது பிசாசு. அது பின்பு நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள்.
வேதத்தின்படி நீங்கள் நடக்காவிட்டால் ரசிக்கப்பட மாட்டீர்கள். அது சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. எபிரேயர் 9:22 அங்கேயும் வர வேண்டும். பார்த்தால் பாருங்கள், இரத்தம் சிந்துதெல்லாம் பாவம் மன்னி, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், ஒருவன் ரசிக்கப்பட வேண்டும் என்றால் பாருங்கள், அவனுக்கு ஈடாக இன்னொருவன் உயிர் கொடுக்க வேண்டும். அது இயேசு கிறிஸ்து அதை கொடுத்தார். அவர் ரத்தம் சிந்தினார் சிலுவையில். அந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறேன், இவர் தான் உண்மையான தேவன், இவர் கடவுள் என்று விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பின்பின்னர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அந்த நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமமாக இயேசு நாமம் உச்சரிக்கப்பட வேண்டும். அப்போது தான் நீங்கள் ரசிக்கப்படுவீர்கள்.